ஆதீன வளாகத்தில் அஷ்டதிக் விநாயகர்கள் கூடுதலாக 2 என மொத்தம் 10 விநாயகர்கள் மிக்க சந்நிதி விசேஷம் கொண்டவர்களாக விளங்குகின்றனர். எந்த ஒரு விசேஷத்தினையும் திறம்பட பூர்த்தி செய்த பிறகு இந்த விநாயகர்களுக்கு மோதகத்தினை நிவேதனம் செய்து நன்றி செலுத்துவதில்தான் தருமை மடாலயத்திற்கே உரிய விசேஷமான தனித்துவம் இருக்கின்றது. அது என்ன? தொடங்கப்பெறும் காரியம் தங்கு தடைகளின்றி யாவரும் மனநிறைவு அடையும் வண்ணம் நல்லவிதமாக பூர்த்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பெரிய வடிவிலான மோதகங்களை செய்து முதல் சுக்கிரவாரத்தன்று நிவேதிக்கின்றனர். அது பூரணத்தினை நிரப்பி மேல் மாவினால் மூடி தயாரிக்கப்படும் கொழுக்கட்டை வகையினது. பின்னர் விசேஷாதிகள் பூரணமாக நிறைவுற்ற மகிழ்வில் மீண்டும் ஒரு முறை கொழுக்கட்டை நிவேதனம் நிகழ்த்தப்படும். இம்முறை வழக்கமான பூரண கொழுக்கட்டை போல் அல்லாது வித்தியாசமான முறையில் தயார் செய்யப்படுவதில்தான் சிறப்பு. தோல் உளுந்துமா, அரிசிமா, வெள்ளப்பாகு, தேங்காய், ஏலம் முதலானவற்றை சுடுநீரில் ஒன்றாக உறவாடும்படி சேர்த்து தயாரிப்பது முதல் படி. பின்னர் அம்மாவிலிருந்து பெரிய உருண்டைகளாக பிடித்தம் செய்வது அடுத்த நிலை. இந்த மாவு உருண்டைகளை வைக்கோல் பரப்பிய பெரிய தட்டுகளில் ஆவியில் வேக வைத்து கொழுக்கட்டைகளாக தயார் செய்வது இறுதிப்படி. இடுபொருள் தோல் உளுத்தம்பருப்பு மா என்பதால் மோதகங்களின் நிறம் சற்று குறைவாகவே இருக்கும் என்பது கூடுதல் சிறப்பு. இப்பணியில் ஆதீனத்தவர்கள் அனைவரது பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பது தருமை குருமகா சன்னிதானம் அவர்களின் அன்பு கட்டளை. எனவே ஆதீன கர்த்தரின் மேற்பார்வையில் கட்டளை தம்பிரான் திருக்கூட்டத்தினர், சிவாகம மற்றும் தேவார பாடசாலையில் பயிலும் வித்தியார்த்திகள், கல்லூரி மாணாக்கர்கள், திருமடத்தில் அனைத்து நிலைகளிலும் பணி செய்யக்கூடிய சிப்பந்திகள், திருமடத்து அடியார்கள், அன்பர்கள் என எவ்வித பேதமும் இன்றி ஒற்றுமை உணர்வுடன் இந்த மோதக தயாரிப்பு பணி தூய்மை குறைவில்லாது நிகழ்த்தப்படுகின்றது. சிறப்பான பூஜைகளுடன் நிவேதிக்கப்பட்ட மோதக பிரசாதங்களை ஆதீனகர்த்தர் தமது திருக்கரங்களினாலேயே அனைவருக்கும் வழங்கி அருளுவதையும் மிக பெருமையாக போற்றுகின்றனர் இம்மடத்தை சார்ந்தவர்கள். மிக பெருமளவில் ஏராளமாக தயாரிக்கப்படும் இந்த கொழுக்கட்டைகள் எளிதில் கெட்டுப்போவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. காரியம் பூர்த்தியான பிறகு நன்றி காணிக்கை செலுத்துதல் உலகத்தவர் இயல்புதான். ஆனால் காரியம் தொடங்கிடும்போது ஒரு நிவேதனம், நிறைவாக பூர்த்தியான பிறகு இன்னொரு நிவேதனம் என 2 முறை வழிபடும் ஆச்சரியமான சம்பிரதாயம் தர்மபுர மடாலயத்தில் மட்டுமே காண இயல்பது. மோதகத்தின் மேல் மாவு ஜீவர்களின் உடல், உள்ளிருக்கும் பூரணம்தான் உயிர். வெவ்வேறு தன்மை உடைய பலவிதமான பொருட்கள் ஒன்றாக கலந்து முடிவில் பூரணமாக உருப்பெறுகின்றது. அதுபோல் இறை சிந்தனை, செயலாற்றும் தன்மை, திடசித்தம், ஏற்றத்தாழ்வில்லாத சமநிலை உணர்வு, நன்றி மறவா தன்மை, தூய்மையான பக்தி, குருவின் அருள் என அனைத்து சிறப்பான விஷயங்களும் கலந்து பூரணமாக உருக்கொண்டு நிறைவு பெறுகின்றது இந்நிகழ்வு என்றால் அது மிகையன்று. பழமையான சம்பிரதாயங்களை பாரம்பரியம் வழுவாது போற்றுகின்ற குருவர்கள் திறத்தினை சிந்தித்து போற்றிடுவோம். குருவே சரணம்.